அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தோம்னா, தலைப்புன்றதை விட ஒரு சின்ன இன்பச் சுற்றுலா தான். நம்ம இன்றைக்கி திருப்பூர் மாவட்டத்துக்கு அருகே இருக்கிற சிவன் மலைக்கு வந்துருக்கிறோம். இந்த சிவன் மலையை பற்றி பார்த்தோம்னா நிறைய அபூர்வமான தகவல்கள்லாம் இருக்குது. நான் குறிப்பிட்ட ஒரு 12வது படிக்கும்போது இதை பற்றி நான் இந்திரா சவுந்தரராஜன் ஒரு நாவலில் படிச்சிருக்கேன். இதை பற்றி, இந்த மலையை பற்றி அந்த அபூர்வமான விஷயத்தை இன்றைக்கி தான் அதை நான் நேரில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை முழுக்கிட்டையும் கலந்துக்கணும், ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டேன். அந்த அடிப்படையில் தான் அந்த வீடியோ. இந்த சிவன் மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு அமானுஷமானதாகவும் ஒரு பல திருப்பங்கள் கொண்டதாகவும் இருக்கும். அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இந்த மலை சித்தர்களோட சொந்த பூமின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இங்கே அடித்தளத்தில் சிவபெருமானோட ஆலயம் இருக்குது. மேல் தளத்தில் சிவபெருமானோட மகனான முருகனோட ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது சிவன் மலைன்னு சொல்கிறத விட முருகனோட மலைன்னு சொல்லணும். ஏன்னா மேலே ஆண்டவராக இருக்கிறது அதுதான். இங்கே ஆண்டவர் உத்தரவு பெட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த பெட்டியை பற்றி நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்னன்னாக்கா, இந்த வரப்போகிற அடுத்தடுத்த மாதங்களில், அடுத்தடுத்த காலகட்டங்களில், அடுத்த 3 மாதத்துக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது யாரோ ஒருவருடைய கனவுல முருகப்பெருமான் ஒரு பொருள் மூலமாக இந்த மாதம் 3 மாதமும் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத காட்டுற விதமாக ஏதாவது ஒரு பொருளை ஞாபகப்படுத்தி அதை கொண்டு அந்த பெட்டியில் வைக்க சொல்லுவாராங்க. அப்படி இருந்து வைப்பாங்க. அதை வச்சு கணிச்சுக்குவாங்க அந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு ஒரு நெல்மணி எடுத்து வைக்கிறாங்கனாக்கா, அந்த மாதத்தில் முப்போகமும் அமோகமாக நெல் விளைச்சல் இருக்கும், தானிய விளைச்சல் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு குடம் நிறைய தண்ணி எடுத்து ஏதோ ஒரு கனவு இருந்து வைக்கிறாங்கன்னா, அந்த தண்ணியோட அளவு அதிகரிக்கும். தண்ணியால் பாதிப்புகள் வரலாம், இல்லை தண்ணியை பஞ்சம் வரலாம், ஏதோ ஒரு அறிகுறியை காட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. இது ஆண்டவன் பெட்டியோட ஒரு துறவு. இந்த முறை நம்ம போகும்போது பார்த்தோம்னாக்கா, விளக்கு வச்சுருந்தாங்க. விளக்கோட அடையாளம் என்னென்னா, திருக்கார்த்திகை தீபம் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இது இந்த வருஷத்தோட சிறப்பு. மேலே போக போக நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. இந்த சிவன் மலையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆச்சரியமும் அனுபவமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நிறைய பல ரூபங்களில் சுற்றுறதா ஒரு தகவல் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இந்த இந்திரா சவுந்தரராஜன் நாவலில் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பார். நீங்கள் போகும்போது ஏதோ ஒரு வடிவத்தில் சித்தர் உங்களுக்கு காட்சியளிப்பார், இல்லை தெரிவார், இல்லை கண்முன்ன வருவார் அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அவர் அனுபவபூர்வமாக ஆராய்ஞ்சதையும் அவருடைய நாவல்களில் தெளிவுபடுத்தியிருப்பார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நான் இன்றைக்கி அதை பார்க்கும்போது எதேச்சியாக கடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு ஊட்டி படியில் போயிட்டு இருந்ததாக பார்க்க முடியுது. அது ஏதோ ஒரு எதேச்சியாக நான் பார்த்தாலும் எனக்கு பின்னேரத்தில் அதை பற்றி யோசிக்க தோணுச்சு. நம்ம போகும்போது ஏதோ ஒன்று இடையில ஒன்று கிராஸ் ஆகுது போகுது, அது ஏதோ ஒரு அடையாளமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். வேணும்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். போக போக படி பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 600 படி இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப செங்குத்தாகவும் இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 டிகிரி அதில் மேலே போக போக பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவுகளில் சின்ன சின்ன மண்டபம் கட்டி வச்சுருந்தாங்க. அது எதுக்காகனா, அந்த மலையிலேருந்து சுற்றி இருக்கிற அந்த ஊர் நிலப்பகுதியெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு அடையாளமாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு தடமாகவும் ஒரு மடமாகவும் பார்க்க முடியுது. இங்கே ஏதோ ஒரு கல்வெட்டு மாதிரி ஏதோ இருக்குது. அது சரியாக படிக்க முடியல. ரொம்ப பழசாகவும் இல்லை, கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இடையில தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. அது சரியாக தெரியல.
இடுமன் சிலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இடத்த பார்க்கும்போது. அப்படி ஒரு ஆண்டவர். ஒரு நான் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 6, 6:30, 7 மணி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் தெளிவாக இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பார்த்து ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிக்கங்க. இங்கேருந்து பார்வையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட திண்டுக்கல் மாவட்டமாக இருக்கட்டும், பழனி மாவட்டமாக இருக்கட்டும், பழனி, அப்புறம் கோயம்புத்தூர் ஏரியா, எல்லா ஏரியாவுமே கிட்டத்தட்ட நம்ம கண்ணுக்கு புரியுற மாதிரி அழகாக இருக்குது. என்னுடைய கேமரா லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். சாதாரண மொபைல் தான் வச்சுருக்கேன். மொபைலில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே இதோ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பாம்பு குட்டியை தான் நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு உருவத்தில் இங்கே இருக்கிற சித்தர்கள்லாம் கேட்டுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மேலே அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு தெளிவாக ஒரு அழகாக ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இது அநேகமாக வந்து நம்ம தொடி வழியாக வந்து இல்லாமல் இந்த வழியில் வந்து சாலை வழியாகவும் வர முடியும் அப்படிங்கிறது எனக்கு போன பின்னாடி தான் தெரியுது. இதிலிருந்து பார்க்க அவ்வளோ அருமையாக ஒரு வியூ பாயிண்ட்டு. நீங்களும் பாருங்கள். மேலே ஏறி கிட்டத்தட்ட வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள மொபைல் ஃபோன் கொஞ்சம் அலௌடு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ லைட்டாக கேப்சர் பண்ணுறோம். முக்கியமாக தர்மகரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து நம்மளால் காட்சிப்படுத்த முடியாது. நீங்கள் இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம எடுத்து போடுறோம்னா, ஃபுல்லாக எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம்னா எல்லாருக்குமே அது ஒரு சாதாரண ஒரு காட்சி ஆகிடும். நம்ம அந்த இடத்துக்கு போய் அதோட அனுபவங்களை உணரணும். அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு ஏற்றிக்கிட்டோம். அந்த அதிர்வுகளை நம்ம ஏற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் புதிய நம்ம எடுத்துக்கொள்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த நம்ம போகிற வீடியோலாம் மூலவரை பெருசாக காட்ட மாட்டோம். அந்த அடிப்படையில் நீங்கள் நேரில் வந்து பார்க்குறது சின்ன துடுவோட அந்த வீடியோலாம் இருக்கும் நம்பிக்கை தான். ஸோ நீங்கள் வந்து கோவிலுக்கு நேராக வாங்க. அருமையான ஒரு சூழல், வானம் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல். முருகப்பெருமானோட ஆசையும் உங்களுக்கு கிடைக்கட்டும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர மின் கூட்டமே மிகப்பெரிய அளவில் இருக்கிறதா ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும். கோவிலோட வெளிப்பிரகாரங்களை சுற்றி ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாதாரணமாக ஃப்ளாஷ்பாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். லோ குவாலிட்டி மொபைலில் நேரில் மக்கள் வந்திருக்கேன். அதுக்காக நான்